37ஆம் சங்கீதம். முப்பத்தேழு 4:5 வாசிக்கலாம். 37:4-5. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் 37:4-5. 37:4-5. படிமா. அன்பின் நேசப்பிதாவும் உடைய கருத்தில் கூடும் ஆகணும் சற்று நேரம் நீங்கள் இடப்படுவீராக. நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை காட்டும் இங்கே சிந்திக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அழகான தேவ வசனத்தை படித்தோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. யாருக்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்குன்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் இருதயத்துக்குள்ள இருப்பத தேவன் அருளச் செய்வார். அப்ப யார் இடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது என்ன நடக்குன்னா, உன் இருதயத்தில நீ ஜெபிக்கும் பண்ற பாரு, உன் இருதயத்தில தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிற பாரு, அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. மனுஷர் கேட்கிறபடி நீ ஜெபிக்கலனா கூட பரவாயில்ல, இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். என்ன பிரதர், நான் ஜெபம் பண்ண வாய் தந்தே சொல்ல ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க, நான் மனுஷன் தான் யோசித்து பிரதர். நீங்க சொல்றீங்க பிரதர், மனுஷன் தான் யோசித்து பிரதர், ஜபத்துல வந்துச்சு பிரதர். அப்போ இருதயத்தில் இருப்பது கர்த்தர் பேசு அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லும் மனுஷனோ எதை பார்க்கறான்? முகத்தை மட்டும் தான் பார்க்கறான். யோபண்ண முகம் எப்படி இருக்குது, தீமித்தேன முகம் எப்படி இருக்குதுன்னு தான் நான் பார்ப்பேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, உள்ள போய் பார்ப்பாரு. எங்க போய் இருதயத்துல போய் பார்ப்பாரு. இருதயத்துல என்னன்னா கசமா நல்லாங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். என்னை பார்த்தோன்னே ஐயோ நல்ல பிரதர் வாங்க சொல்லுங்க. ஆனா என் உள்ளக்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா தான் அவர் உள்ள போய் பாக்குறாரு. நம்ம எல்லாம் வெளியே பார்த்துட்டு போடுவோம். ஆண்டவர் போய் எங்க பாக்குறாரு? ஆனா தான் வந்தோடனே கால் வந்துச்சா வாடா முதல்ல இது ஏறா என்ன எடுக்க சொன்னான், ஸ்கேன் எக்ஸ்ரே ஏறா. அப்பதான் எங்க வந்துக்கிறது தெரியும். உள்ள வந்துக்குது அப்பதான் தெரியும். வெளியே பார்க்க நல்லா தான் இருக்குது கையை, ஏன் அப்ப வீங்குது? அப்ப போய் என்ன தான் தெரியும். அது மாதிரி தான் உள்ள எடுக்கிறது அவரு. உள்ள எடுக்கிற ஸ்கேன் மாஸ்டர் அவர் தான் ஜெராக்ஸ் மாஸ்டர், அவர் தான் எல்லா மாஸ்டர் அவரு. ஆனா நம்ம வேலை பாக்குற மாஸ்டர் நம்ம எல்லாம். டாக்டர் கிட்ட போங்க, டாக்டர் ஏற்றோன்னு ஒரு கை வச்சுக்கிறேன் சொல்றான் மாட்டான். போய் ஒரு ஸ்கேன் ஏற்றுவோம் பார்க்கலாம். போய் வயிற்று வலின்னு சொன்னா வயிற்று வலிக்கு எத்தனை மருந்து போய் ஒரு ஸ்கேன் எடுத்துப்பாரு. யாராவது கீழே பார்க்கலாம். அவங்க வேலை அது பட்சிக்கு தின்னத்துக்கு டாக்டர் MBBS டாக்டர் சோன். ஆனால் போய் சோன் கரெக்டாக சொல்கிறாரா? அது போய் ஒரு ஸ்கேன் எடுத்துன்னு சொல்லுவார். ஸ்கேனில் மைண்டாக தெரியுது, ஒன்றும் பயப்பட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனாய் கர்த்தர் மைல்டு இல்லை, அது கூட மைல்டாக பார்ப்பார் ஆண்டவர். எந்த இடத்துல என்ன இருக்குன்னு கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் உட்காருதலையும் நான் எழுந்திருப்பதையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கு. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்துல படுக்க போட்டு அங்கே இருக்கிறேன், சமுத்திர ஆழத்துல போட்டாலும் நீர் அங்கே இருக்கு. உங்களுடைய கண்ணுக்கு மறைவான எங்க போய் ஒளிய முடியாது. யாருடைய கண்ணுக்கு மறைவா? ஆண்டவர் கண்ணுக்கு. ஒருவேளை பிரதர் கண்ணுக்கு அம்மா முடிஞ்சிடலாம், அக்கா கண்ணுக்கு பிரதர் முடிஞ்சிடலாம், இவங்கெல்லாம் கண்ணுக்கு இவங்க 2 பேரும் முடிஞ்சிடும். ஆனா கர்த்தருடைய கண்ணுக்கு மாறவே இல்லை. அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் இருதயத்தில தேவனாய் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். போச்சு அண்ணாலம்மா ஆலயத்துல போய் என்ன படிச்சு அழுது என்ன பண்ணிச்சேன்? ஜெபம் போச்சு. யாருக்கு கேட்சா? இல்லை, யாருக்குமே கேட்கல. இந்த உதட்டு மட்டும் அசங்க நினைச்சான். உதட்டு மட்டும் அசங்க. சில பேர் மனம் வாங்க பார்த்தீங்களா? வீட்டில் சில பேர் சண்டை போட்டு ஆகணுமா, நான் கழுவு காசணுமா அப்படின்னு. அதே மாதிரி நன்றி சொல்கிற வேலையெல்லாம் நான் போய் செய்யணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே முனைங்கிறாங்க சில பேர். அது மாதிரி நம்ம போய் ஜெபம் பண்ணி முனைந்தாங்க. ஆனால் வார்த்தை வெளியே வரல. ஆனால் இந்த வேண்டுதலை யார் கேட்குது? தேவன் கேட்கிறார். இருதயத்தின் வேண்டுதலை யார் கேட்கறது? தேவன் கேட்ப. உன்னோட தேவை என்ன? உன் வேண்டுதல்
என்ன? நீ எதற்காக ஜெபிக்க வந்திருக்கிற? எதற்காக தேவனை தேடி வந்திருக்கிற? உன் விண்ணப்பத்தின் சத்தம், உங்கள் அங்கலாய்ப்பின் சத்தம், உன்னுடைய கூக்குரல் சத்தம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இரு. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சி. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆபக்கூக் 3:17. ஆபக்கூக் 3 பழைய 3:17. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமற் போனாலும், ஆடு மந்தைகளில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. எப்படி இரு? மனமகிழ்ச்சியா இரு. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, எதுவுமே இல்லைன்னா கூட நான் எப்படி இருப்பேன்? மனமகிழ்ச்சியா இருப்பா சொல்ற. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியம் விளையாமல் போனாலும், கிணறுகள் ஆட்டு மந்தைகள் முதலான எல்லாம் தொழுத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. பக்தன் அழகா பாடிக்கிறார். என்ன பாடிக்கிறோம்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்,